நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் திரையுலகில் மக்கள் கவிஞர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் வரிகள் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையையும் உழைப்பின் உயர்வையும் அச்சு அசலாக படம் பிடித்து காட்டியவை. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் போன்ற மாபெரும் நடிகர்களின் வளர்ச்சிக்கு இவருடைய தத்துவ பாடல்கள் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. ஆனால் வெறும் 29 வயதிலேயே இந்த மாபெரும் கவிஞன் இந்த உலகத்தை விட்டு பிரிவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு மரண படுக்கையில் கிடந்தபோது எழுதிய அந்த கடைசி பாடல் பின்னணி உங்களை உலுக்கிவிடும். 1959ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு தலையில் கடுமையான வலி ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சை முடிந்து தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கையில் இருந்தபோது அவருக்கு பாடல்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. உடம்பில் வீரியமான வலி இருந்த போதிலும் கையில் பேனாவை பிடித்து ஒரு காகிதத்தில் வரிகளை எழுதத் தொடங்கினார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று தொடங்கும் அந்த புகழ்பெற்ற பாடலின் வரிகளைத்தான் அவர் எழுதத் தொடங்கினார். அவர் தன் வாழ்நாளின் இறுதி நாளில் இறுதி நொடியில் எழுதிய பாடல்தான் இந்த பாடல். தனது கடைசி நிமிடங்களில் எழுதிய பாடல்கள். உழைக்கும் வர்க்கம் எப்படி உய்ய வேண்டும், அடுத்த தலைமுறை எப்படி அறிவோடு வளர வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோதும் அவருடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பாடலை எழுதி முடித்து சில மணி நேரங்களிலேயே மூளையில் ஏற்பட்ட பக்கவாதத்தின் காரணமாக மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தனது 29வது வயதிலேயே காலமானார். அவர் எழுதிச் சென்ற அந்த வரிகள் திரையில் ஒலித்தபோது திரையரங்கில் இருந்த மக்கள் அனைவரும் எழுந்து நின்று அவரின் வரிகளையும் நினைத்து சிறு வயதிலேயே இப்படி ஒருவர் இறந்து விட்டாரே என்று, இது நம் தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு என்று நினைத்தும் மக்களும் அவரின் ரசிகர்களும் நின்று பயங்கரமாக அழுதனர். அதற்கப்புறம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கேயே தியேட்டரில் நின்று அஞ்சலியும் செலுத்தினர். மிக குறைந்த வயதிலேயே மறைந்தாலும் தன் வரிகளால் மக்கள் மனங்களில் என்றும் நீங்காத இடம் பிடித்த அந்த மக்கள் கவிஞனின் உழைப்பு என்றும் போற்றத்தக்கது. நன்றி, வணக்கம் நேயர்களே.